அல்லாஹ்னு சொல்லும்போது செய்தி, சிவம்னு சொல்லும்போது செய்தி. அது நீங்கள் புரியாததுனால ஒரு உருவமாகறீங்க. புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க. அதை புரிஞ்சிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு சொன்ன விஷயத்தை பாருங்கள், நீங்கள் தேடாது. செய்தி உங்களுக்கு நெருக்கமாக வந்துருச்சு, அதை பாருங்கள், அதுக்குள்ளே இருக்குது. எத்தனை யுகங்கள் நீங்கள் வாழ்ந்தாலும் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் அங்கே இருக்குது. ஒவ்வொரு நாளும் இருக்குது, ஒவ்வொரு நாளும் படைக்கப்படுகிறது. நான் எந்திரிச்சா என்ன வேலை செய்யணும்னு தெரியும் போது உங்களுக்கு எந்திரி கூட மனசு வருது. உங்கள் கட்டிலேருந்து எந்திரி கூட மனசு வராது. உங்கள் இறைவனுடைய ஆற்றலை நீங்கள் உறிந்து கொள்ளும் போது ஒவ்வொரு நாளும் நான் விழிப்புடனே இருக்கணுமே நினைப்பீங்க, தெரிந்து கொள்வதற்காக. எனக்கு விருப்பம் மட்டும்தான், நான் செய்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த விருப்பமே என்னை ஒவ்வொரு நாளும் எழச் செய்கிறது, என் காரியத்தை செய்ய வைக்கிறது, என்னை புதியதாக ஆக்குகிறது, என் அகத்தை புதியதாக ஆக்குகிறது. அதுதான் புதிய அகம். அந்த எண்ணம் தான் உங்களை புதியதாக மாற்றுகிறது. எந்த ஒரு புத்தகமும் அல்ல, அந்த ஒரு புத்தகத்தை தவிர. அந்த புத்தகம் வழிகாட்டும் போது அது வேதம் மறைவானது. அந்த புத்தகம் மறைவானது, அது அறிவிக்கக்கூடிய செய்தி மறைவானது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், நீங்கள் சொல்லக்கூட முடியாது. அதனால் மறைவானது. உங்கள் உயிரை நீங்கள் காட்ட முடியுமா என்ன? உங்கள் மனசை காட்ட முடியுமா? அது அந்த புத்தகம் அங்கே தான் இருக்கிறது. அதை நீங்கள் மட்டும் அறிவீர்கள். அதை பார்க்க முடியுதான்னு பாருங்கள். அப்போ தூய்மையானவர்களை தவிர அதை நெருங்க முடியாது. உங்கள் மனதை நீங்கள் தூய்மை இல்லாமல் நெருங்க முடியாது. உங்களுடைய மனதை நீங்கள் நெருங்க முடியாது. உடம்பை வேணால் நீங்கள் நெருங்கலாம், அது அழியக்கூடியது. அதை தான் உங்களால் பிடிக்க முடியும், தொட முடியும். தூய்மையானதை உங்களால் தொட முடியாது, தூய்மையானவர்களை தவிர. நீங்கள் தூய்மையாக இருக்கும் பொழுது மனதால் நெருங்குகிறீர்கள். ஒருவர் மனதோடு ஒரு மனதர் நல்லெண்ணத்தோடு. மனசுன்னு வந்துட்டாலே நல்லது மட்டும் தான், கெட்டதே கிடையாது. யோசிச்சுக்கணும், கெட்டதே கிடையாது, எந்த கெட்டதும் கிடையாது. மனசில் எந்த கெட்டதும் கிடையாது. உடலில் கெட்டது உருவத்தில் இருக்குது. ஏன்னா அதை நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்துவீங்க, அதாவது தவறாக பயன்படுத்துவீங்க. அதனால் அது கெட்டது. என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்தானோ அதுக்கு மாறாகவும் நீங்கள் செய்வீங்க. ஆனால் மனசில் உங்களால் செய்யவே முடியாது. புரிஞ்சுக்கணும். மனிதன் மீது ஆதிக்கம் படைத்தவர்கள் எவரும் இல்லை அவனை தவிர. அங்கே எந்த அசுத்தமும் இல்லை, யாருடையும் போட்டியும் இல்லை, யார் பண்ணுறது நான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பாதை. அந்த பாதையை உங்களுக்கு காட்டுவதுதான் உங்களுடைய மறை, உங்களுடைய வேதம், உங்களுடைய குரான், உங்களுடைய ஸ்கிரிப்ட், உங்களுடைய ஸ்கிரிப்சர். அதை காட்டுவது தான். எல்லோரும் சேர்ந்து இந்த பக்கம் வாங்கப்பா, யாருக்கும் தெரியாமல் கூப்பிட்டு போகிறேன், யாருக்கும் தெரியாமல் கூப்பிட்டு போகிறேன், யாருக்குமே யார் இங்கே போகிறானே தெரியாது. அதுதான் வேதம், மறை உங்களுக்கு அறிவிக்கக்கூடியது. வேதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பாதை. அந்த பாதை அனைத்தும் நன்மையான பாதை. யார் அதை ஏற்றுக்கொள்கிறோ அவளுக்கு தனித்தனியான அந்த பாதையில் அவளுக்கு வேண்டிய அவளுக்கு என்ன செய்தி அறிவிக்கப்பட்டுட்டோ அந்த செய்தியின் பாதையில் அவர்கள் பயணம் செய்வதற்காக. கூட்டாகலாம் கிடையாது.